சிம்ம ராசி சுக்கிரதசை. இந்த சிம்ம ராசிக்கு சுக்கிரதசை இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் என்ன பண்ணும்? அஷ்டம சனி அப்படின்னாக்கா இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி டிராவல் பண்ணக்கூடிய காலத்தில் இப்போ அஷ்டம சனியாக வரும்போது, அப்போ அஷ்டம சனி அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ராப்ளம் வருமா, இல்லை நல்லது நடக்குமா, ஒரு சில பேருக்கு கேள்விக்குரியவே இருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல சனி போனாலே, அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே, அவர் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறையிறது நல்லதுதான், ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தசை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. தசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, தப்பிக்கலாம். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். இது எது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும்? இப்போ என்ன தசை நடக்குதோ அந்த தசை சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வயசுனா எந்த வயசுல இந்த தசை வரும்? இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இப்போ எந்த வயசுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மக நட்சத்திரத்துக்கு இப்போ கேதுவுடைய நட்சத்திரம், இந்த கேதுவுடைய நட்சத்திரம் தசா புத்தி இருப்பை பொறுத்து ப்ளஸ் ஒரு 20 வருடங்களை கூட்டிக்கணும். அப்போ அந்த 20 வருடத்துக்குள்ள இந்த சுக்கிரதசை முடிவுக்கு வந்துடும். அப்போ ஒரு 5 வருடம் எடுத்துக்கிட்டா கூட 5 + 20னா 25 வயசுக்குள்ள சுக்கிரதசை முடிவுக்கு வந்துடும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த நட்சத்திரம், அதாவது சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பிறப்பு தசா புத்தியே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட தசையா வந்துடும். அது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி இருப்பை பொறுத்து அது எவ்வளோ இருக்கோ, 16 வருடம் இருக்கலாம், 18 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 5 வருடங்கள் இருக்கலாம், இல்லை 7 வருடம் இருக்கலாம், ஏதோ ஒன்று. அது வரைக்கும் இந்த சுக்கிரதசை உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இப்போ சுக்கிரதசை எப்படி இருக்கும்? இந்த அஷ்டம சனியில எப்படி இருக்கும்? இந்த 15 வயசுக்குள்ள சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சுக்கிரதசை பெருசா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த சின்ன வயசுல, அதாவது 15 வயசுக்குள்ள. ஏன்னா இது 7.5 சனி கிடையாது, இது அஷ்டம சனி தான். அதனால முதல் சுற்று, செகண்ட் ரவுண்டு, அது மாதிரி தேர்ட் ரவுண்டு அப்படின்ட்டு பேச தேவையில்லை. இது ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல் சுற்று, அதாவது அஷ்டம சனி அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் எப்படி 3 சுற்றுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல் சுற்று எப்படி கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்ட். அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரே பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் அதுக்கு தசைக்கு தசை மாறுபடும். இப்போ இந்த வயசுல அஷ்டம சனி வருது, இப்போ 25 வயசுக்குள்ள அஷ்டம சனி வருது. இந்த மக நட்சத்திரத்துக்கும் இல்லை பூரம் நட்சத்திரத்துக்கும் இதே மாதிரி ஒரு 30 வருடம் கழிச்சு இன்னொரு அஷ்டம சனி வரும்போது அந்த வயசுல என்ன தசையோ அந்த தசை சார்ந்து தான் அது பலன்களை கொடுக்கும். இப்போ பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில், இப்போ படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் மட்டுமே உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா வீட்டில் எதனா கடன் கொடுக்கறது, கடனை அதிகமாக வாங்குறது, அப்பா அம்மாவுக்கு கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா தாய் தகப்பன் அவங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கலாம். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் மட்டுமே. மற்றபடி 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படலை, வேற எங்க இருந்து இந்த சுக்கிர பகவான் தசை நடத்தினாலும் சரி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா இந்த தசைங்கிறது நன்மை செய்யாது. லக்னத்துக்கு இதே லக்னமா வந்தாலும் சரி, இந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு சூரியனோட வீட்டுக்கு சுக்கிர பகவான் நன்மை செய்யாது. இது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த 2 பாவத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இது உங்களுக்கு நல்லா இருக்கணும், படிப்புல நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கிரகம், அதாவது அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. இப்போ 3ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு 15, 16 வயசுக்குள்ள அந்த அளவுக்கு எஃபெக்டை கொடுக்காது. 16 வயசுக்கு மேல ஒரு 24 வயசு வரைக்கும் சொல்லலாம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா, ஏன்னா 3ல ஆட்சியில் இருப்பார் அவர், 3ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி ஆயிடுறாரு அவர். அப்போ அந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய காலத்துல அந்த தசை நடக்கும்போது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணாலும் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஆனால் 11, 12ல இருந்துச்சுனாக்கா படிப்பு ரீதியா நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், உங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல பேர் எடுக்கிறது, பேரு புகழ், அது மாதிரி நல்ல ஒரு வைராகியத்தோடு படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது, இதெல்லாமே இந்த சுக்கிர தசையில கொடுத்துரும். வேலை வாய்ப்பு வரைக்கும், அதாவது 25 வயசு முடிகிற வரைக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இது அதிகமாக பொருந்தி வரும். 20, 25 அது வரைக்கும் வர்றதுக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வரும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11, 12ல எல்லாம் இந்த சுக்கிர பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா டோட்டலாகவே நல்லா இருக்கும். இந்த 20 வருடங்களும் உங்களுக்கு சிறப்பை தரும்.
ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தசா நடத்தக்கூடிய சுக்கிர பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். அப்பப்போ ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா? அந்த வருடம் அந்த மாதங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். மனசு சார்ந்த பிரச்சனைகள், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இதில் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அஷ்டம சனி நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட பசங்க, அதாவது உங்களுடைய மகனோ மகளோ யாரோ ஒருத்தர் இதில் வந்து இந்த அஷ்டம சனி, அதாவது இந்த சிம்மராசியில் இருக்காங்க, மக நட்சத்திரமாக இருக்கிறாங்க, இல்லை பூரம் நட்சத்திரமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய சேர்க்கையை நீங்கள் கவனிக்கணும். இந்த டைமில் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தசை சரியில்லைன்ற பட்சத்தில், தசைகள் இது வந்து அவயோக தசை தான், இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோக கிரகமாக இது வந்துட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஆனால் இதே லக்னமாக வந்தாலும், அப்படி இல்லை சந்திரனோட லக்னம், அப்படி இல்லைனாக்கா செவ்வாயோட லக்னம், இது மாதிரி லக்னங்களுக்கு வந்துடுச்சுனாக்கா உங்களுக்கு ரொம்ப கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். அப்போ சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்களோட சேர்க்கை, வழி மாறி போகிறது, அதாவது தடம் மாறி போகிறது, இதில் வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் மந்த நிலை கொடுக்கறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் உருவாக்கும் அஷ்டம சனியில். நீங்கள் ஒரு சில பேருக்கு பாருங்கள், ஒரு 50-60 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பின்னாடி, அதாவது இளம் வயது காலகட்டத்தில் ஒரு அஷ்டம சனி வந்திருக்கு, ஒரு 18 வயசில் வருது, 19 வயசில் வருது. சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இது மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக அவங்க கஷ்டம் தான் பட்டிருப்பாங்க. எப்படியாப்பட்ட தசையாக இருந்தாலும் சரி, யோகத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால் கூட, நான் சொல்கிறது நான் யோகம் அப்படின்னாக்கா புதனோட வீடு இல்லைனாக்கா சந்திரனோட வீடு, அது 11-12 இருந்துச்சுனாக்கா சுக்கிரன் இந்த ராசிக்கு நல்லது பண்ணிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது மறையணும். 11 அவயோக கிரகம் 11 இருக்கணும், 10 இருக்கக்கூடாது. ஏன்னா அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்புன்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ 3 இருக்கக்கூடாது, 10 இருக்கக்கூடாது, ரெண்டுமே அவரோட வீடு. அவருக்கு வந்து அவர்கிட்ட ஃபுல்லாக பொறுப்பு கொடுத்த மாதிரி. அப்போ நன்மை செய்யாது. ஏன் நன்மை செய்யாதுனாக்கா அஷ்டம சனி, அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். டோட்டலாகவே 20 வருஷம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பலனும் நடக்கும். அதாவது முதல் 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம், அப்படிதான் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது பலனை கொடுக்கும். இடையில வந்து ஒரு அஷ்டம சனி, 7.5 சனி வந்துச்சுன்னா ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் எது சார்ந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா தசையை சார்ந்து. இப்போ வந்து சனி பகவானுக்கு வந்து பகை கிரக புத்திகள் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ சுக்கிர பகவானுக்கு நட்பு இல்லைன்னா பகை, அது வந்து உங்கள் லக்னத்தை பொறுத்து. இந்த ராசிக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு, அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகமாக வந்துடும். அதே மாதிரி சனி பகவானுக்கு பகை கிரகம் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகமாக வந்துடும். அப்போ பகை கிரக புத்திகள் நடக்கும்போது, இப்போ சுக்கிர பகவானுக்கு சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்துடுது இல்லையா? இதெல்லாம் முதல் 10 வருஷத்துல வந்துடும். சுக்கிர பகவானுக்கு பின்னாடி வரக்கூடிய 10 வருடம் இருக்கு இல்லையா? அந்த சென்டர் பகுதியில், அதாவது சனி புத்தியில ஆரம்பிச்சு, சனி புத்தி அப்படின்னாக்கா சுக்கிர தசையில சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரும்போது. அப்போ பின்னாடி வரும்போது கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். ஆனால் தசா நடத்தக்கூடிய சுக்கிர பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருந்தா ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ சனி புத்தியே ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன், சென்டர் பகுதியில் சனி புத்தியே ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தியில அஷ்டம சனி வந்தாலோ 7.5 சனி வந்தாலோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அப்போ படிப்பு ரீதியா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த சுக்கிர தசையில. இப்போ எப்படி இருக்கணும், படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிப்பு சார்ந்து நிறைய நீங்க முயற்சிகள் எடுக்கணும். நிறைய தடை தாமதங்கள் அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கும். வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே அனுசரித்து போகணும், அப்பா அம்மாவுக்கு அனுசரித்து போகணும். இந்த காலங்கள் அப்படிதான் இருக்கும். இப்போ 20 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கனாக்கா வேலை கிடைச்சிரும். அஷ்டம சனியில் பணம் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்துனே இருக்கும், ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துனே இருக்கும். ஆனால் சேமிப்பு இருக்காது, ஏதாவது வீண் செலவு போயிட்டே இருக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 20-22 வயசுக்கு மேலே 25-26 வயசுக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து லவ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி கமிட்டட்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி லவ் இருந்துச்சுன்னா பிரேக்கப் ஆகும். இதுக்கு முன்னாடி அது மாதிரி பிரேக்கப் ஆயிட்டு புதுசாக ஒரு நபரை சந்திக்கக்கூடிய இதுவாக வரும். இல்லைன்னா திருமணம் எல்லாம் ஏற்பாடுகள் ஒரு சிலது நடக்கும். அப்படி இல்லைனாக்கா திருமணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரேர் தான். திருமணங்கிறது கைக்கூடி வராது இந்த அஷ்டம சனியில், அதாவது சுக்கிர தசையில் கடைசி பகுதியில். சுக்கிர தசை முடிஞ்ச பிறகுதான் அந்த சூரிய தசையில தான் திருமணம்ங்கிறதே கூடி வரும். இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, கேது புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுத்துடாது. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கன்ஃபார்மாக கொடுக்கும். இந்த பிரேக்கப்பு அது மாதிரிலாம் கொடுத்துட்டு என்ன ஒன்று வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு, அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, நல்ல உயர்வு. அந்த வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் வேலையில் பிரச்சனை வராதுன்றதை விட உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடமும் லக்னத்துக்கு 4ஆம் இடம், அதாவது ராசிக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம், இந்த 2 இடம் கிளியராக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்லா இருக்குது, ஆட்சி உச்சத்தில் இருக்குது. இல்லை அந்த அதிபதி வந்து
சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, நல்ல அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னாக்கா வேலை வந்து உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது. அந்த 2 அதிபதி, அதாவது 2 இடத்துக்கு உண்டான அதிபதி, லக்னத்துக்கும் ராசிக்கும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இல்லை கெட்டு போய் இருந்துச்சுனாக்கா 6, 8, 12 மறை ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ வேலை சார்ந்து பிரச்சனை கொடுக்கும். இப்போதான் வேலையே வந்து பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும். வேலை அமையாது. வேலை அமைஞ்சாலும் நிறைய தொல்லைகள், அங்கே வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, சம்பளமே கொடுக்காத ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கறது, அது மாதிரி அது வந்து அங்கே அந்த சம்பளத்தை விட்டுட்டு வேற வேலை தேடுறது, இது மாதிரி நிறைய இன்னல்களை கொடுக்கும். இது வந்து அது மாதிரி இருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி 2-7 அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ 2ஆம் இடம் அப்படின்னாக்கா குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் அப்படின்னாக்கா கலத்திரபாகும். இந்த அதிபதிகள் கெடாமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனியில கூட திருமணத்தை கொடுத்துரும். இன்னொன்று, குரு வந்து ஆட்சி உச்சத்துல இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு மறையாமல் இருக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது 23 25க்குள்ள முடிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து 18, 19 கூட திருமணத்தை கூடி வச்சிரும். அது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அந்த இடத்துல, அதாவது சுக்கிரன் உச்சமா இருந்து தசை நடத்தினாலோ அதே இடத்துல, இப்ப டிராவல் பண்ணக்கூடிய சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் உங்க சுய ஜாதகத்துல இருந்தாலோ, இல்ல சனி பார்வைப்படக்கூடிய ரிஷப ராசியில சுக்கிர பகவான் இருந்தாலோ, அங்க சூரியனும் இருக்கும், ராசியாதிபதியும் இருப்பாரு, கூடவே இருப்பார் முன்ன பின்ன. அதாவது எந்த வீட்டுல ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கும், அது மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னாக்கா 7ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய கன்னிராசியில சுக்கிரன் இருந்தாலோ, 10ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய தனுசுல சுக்கிரன் இருந்தாலோ, இந்த 3 இடங்கள்ல சுக்கிரன் இருந்தாலோ, அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் இருந்தாலோ, அப்படி இல்லை உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இருந்தாலோ, அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வந்து 18 19, 20, 21க்குள்ள திருமணம் கூட நடந்துடும். ஒரு சில பேருக்கு கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு திருமணத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் லவ் மேரேஜ் நடக்கும். இல்லை அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது, இது லவ் பிரச்சனை, வீட்டுக்கு சொல் பேச்சு கேட்காம பண்றது, இது எல்லாமே நெகட்டிவ். அதிகமா அது மாதிரியான இடங்கள்ல வந்து சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லையும், சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலையும் சுக்கிர பகவான் இருந்து தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய கொடுக்கும். அநேகமா அந்த தசையில ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. நன்மை செய்யாது அப்படின்னாக்கா சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் கெடும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுனாக்கா, சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அந்த காரகத்துவம் கெட்டு அது வந்து கெட்ட பேர் எடுக்கிறது, அவ பெயர் எடுக்கிறது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இதுல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம்லாம் வராது. இந்த சுக்கிர தசையில, அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயசு காலகட்டத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும் இந்த சிம்ம ராசியில. இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. மற்றபடி நல்லா இருக்கு, ஒரு சில பேருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு, பரவாயில்ல, படிப்பு வேலை வாய்ப்பு ஒரு சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நன்றி.